இஎஃப்ஏ துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆளுமனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 விதமான வேலை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 31/8/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் படித்தவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. நேற்று கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையர் செகண்டரி, அதாவது ஹையர் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஜின் ஃபேக்ட்ரி சென்னையிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் ஜாப் தான். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் தரப்பில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரியில் வந்து ஆவடி சென்னையில் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். அதாவது கிராஜுவேட் படித்தவங்களோ டிப்ளமோ படித்தவங்களோ எப்போ இருந்து எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிங் டியூரிங் வந்து பார்த்திங்கன்னா 2020, 2021, 2022, 2023, 2024 இதில் படித்தவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் ட்ரைனிங் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு வந்து 20 இடத்துல கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு வந்து 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. சிவிலியர் இன்ஜினியரிங் 2 இடத்துல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. மெஷினிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் இன்ஜினியரிங்கில் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 50 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டூரேஷன் ட்ரைனிங் வந்து 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். 9,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அதாவது ட்ரைனிங்கில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,000 ரூபாய் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன் டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூரிங் ட்ரைனிங் வந்து மந்த்லி 8,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸு 1 இயர் தான் உங்களுக்கு சேலரி, அதாவது 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 ட்ரைனிங் ப்ளேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் ஆஃப் கைடு அப்ரண்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,000 ரூபாய் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் கண்ட்ரோலில் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி, அதாவது டிகிரியில் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, அண்ட் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, கிராஜுவேட் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரண்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் நீங்கள் ஃபுல் டைம் படிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங்கு அல்லது டெக்னாலஜி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் டிப்ளமோ படித்தவங்களே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, காமர்ஸு, ஹியூமன் ரைட்ஸு இந்த மாதிரி பிஇசி, பிஎஸ்சி, பிகாம், பிடெக் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. ஏஜ் லிமிட்டெல்லாம் இவங்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எலிஜிபிலிட்டி டு அப்ளை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இவங்க எதுவுமே கேட்கல. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸில் வந்து ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மார்க் அப்ஜெக்டிவ் பேஸ் படி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு
போதுமானது. உங்களுக்கு எப்படி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. இவங்க கொடுத்துருக்க மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், லாகின் எப்படி பண்ணணும், அண்டு அப்ளை எப்படி பண்ணணும், இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி ஆவடிக்கு அப்ளை எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் இதோடைய வெப்சைட். இதோடைய நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெவலப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி டூரேஷன் இம்பார்ட்டன்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31/8 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 6/9 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 18/20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்ல. ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி இது வந்து கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஜுகேஷன் தான். சரிங்களா? ஸோ கைஸ், தேங்க்யூ.